வணக்கம். இந்த வீடியோவில் டென்சஸ் இன் இங்கிலீஷ் பார்க்கலாம். நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த டென்சஸ். ஏன் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் எப்படி பேசுவாங்க? நேற்று வருவேன், நாளைக்கு போனேன், அந்த மாதிரி காலங்களை மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஸோ டென்சஸ் தெரியலன்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷும் இப்படி தான் இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம பேசுகிறதுக்கு கண்டிப்பாக அந்த டென்சஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷில். அது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு டென்சஸில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். பேசிக்காக நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பேசிக்காக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். ஸோ இது பேசிக்கான டென்சஸ். இதில் அகெயின் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஒரு 4 வகையாக இருக்கும், பாஸ்ட் டென்ஸ் 4 வகையாக இருக்கும், ஃப்யூச்சர் டென்ஸ் 4 வகையாக இருக்கும். ஸோ மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸோட டைப்ஸ்லாம் பார்க்கலாம். அதாவது நிகழ்காலம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு டைப். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 4 டென்ஸை பார்க்கலாம். இதை வச்சு ஈஸியாக பாஸ்ட் டென்ஸும் ஃப்யூச்சர் டென்ஸும் கம்பேர் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ ரூல்ஸு, இது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு அதோட ரூல்ஸ் என்னென்னா, ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இது எல்லாமே சப்ஜெக்ட். அதாவது நான், நாங்கள், நீ, நீங்கள், அவன், அவள், அது இப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட், அதாவது பெயர் சொல். ஸோ இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்மளோட ரூல்ஸை இங்கே 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐ, வி, யூ, தேக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 வரும். சப்ஜெக்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஐ, வி, யூ, தே தான் இங்கே சப்ஜெக்ட்டு, ப்ளஸ் வேர்ப் 1. வேர்ப்னா என்னென்னா செயல். அதோட பேஸ் ஃபார்ம் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது எழுதுறது, ரைட், ரோட், ரிட்டன், இந்த மாதிரி 3 ஃபார்மாக நம்ம வேர்பை வந்து பிரிக்கணும். ஸோ இங்கே ரைட்னா V1 வேர்ப் 1 பேஸ் ஃபார்மு, இதே ரோட்னா வேர்ப் 2 செகண்ட் ஃபார்ம், இதே ரிட்டன்னா தேர்ட் ஃபார்ம் V3. ஸோ இங்கே வேர்ப் 1 யூஸ் பண்ணணும், அதாவது ரைட் யூஸ் பண்ணணும். அதான் இதுக்கு மீனிங். ஓகே, அதே மாதிரி ஹீ, ஷீ, இட்டுக்கு என்ன ரூல்ஸ்னால், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 அதே தான், ப்ளஸ் என்ன வரும் எக்ஸ்ட்ரா இங்கேன்னா எஸ்ஆர் இஎஸ். ஸோ அதாவது இங்கே ரைட் இருக்குன்னா ரைட்டு கூட எஸ்ஆர் இஎஸ் ஆட் ஆகும். ஸோ இங்கே ரைட்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ரூல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் எழுதுகிறேன். இப்போ நம்ம ரூல்ஸை வச்சு ஈஸியாக இங்கே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான், அதாவது ஐ. ஐயோட ரூல்ஸ் என்ன இங்கே நம்ம பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1. ஸோ ஈஸியாக இதை வச்சு ஃபார்ம் பண்ணலாமா? நான்னா ஐ, என்ன பண்ணுறேன்? எழுதுகிறேன். இப்போ எழுதுறதுக்கு ரைட்டு. அப்போ எப்படி சொல்லணும்? ஐ ரைட். V1 தான் யூஸ் பண்ணணும், அதனால தான் ஐ ரைட்னு வருது. இதே இங்கே வந்து நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னா வி ரைட். ஓகே, நீ எழுதுகிற அப்படின்னா யூ ரைட். இதே அவர்கள் எழுதுகிறார்கள், தே ரைட். ஸோ எல்லாத்துக்குமே இதே ரூல்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹீ, ஷீ, இட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் எழுதுகிறான். அப்போது அவன்னா ஹீ, என்ன பண்ணுறான்? எழுதுகிறான். அப்போ ஹீ ரைட்டு. ஆனால் நம்மளோட ரூல்ஸ் படி இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வரணும்? ப்ளஸ் எஸ்ஆர் இஎஸ் வரணும். ஸோ அதனால் நம்ம வேர்பு கூட ஒரு எஸ் ஆட் பண்ணிக்கணும். எப்படி சொல்லணும்னா ஹீ ரைட்ஸ். இதே அவள் எழுதுகிறாள் அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஷீ ரைட்ஸ். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி ரூல்ஸை வச்சு ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் விளையாடுறேன். இது எப்படி சொல்கிறது? ஐ ப்ளே. அவர்கள் விளையாடுகிறார்கள். இது எப்படி சொல்லலாம்? தே ப்ளே. அவன் விளையாடுகிறான். ஹீ ப்ளேஸ். அவள் விளையாடுகிறாள். ஷீ ப்ளேஸ். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ரூல்ஸ் என்னென்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ் இல்லைனா ஆர். எப்போ ஆம் வரும்னா ஐக்கு மட்டும் ஆம் யூஸ் பண்ணணும், ஐ ஆம் அப்படின்னு சொல்லணும். மீதி யூ, வி, தே இது 3த்துக்கும் ஆர் யூஸ் பண்ணணும். வி ஆர், யூ ஆர், தே ஆர் அப்படி சொல்லணும். இதே ஹீ, ஷீ, இட்டுக்கு ஈஸ் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது நம்ம சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறப்போ ஈஸியாக பழகிடும். அதனால தான் இது தனியாக நான் ரூல்ஸாக போடலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன வரும்? இதோட ப்ளஸ் வேர்ப் 1. முன்னாடி நம்ம பார்த்தது தான், இங்கேயும் ரைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ரைட், அதாவது V1 தான் வரும், ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ரைட்னு இருக்கா? ஸோ இங்கே எப்படி வரும்னா ரைட்டிங்னு வரும்.
ரூல்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். முன்னாடி நம்ம பார்த்ததில் நான் எழுதுகிறேன், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் எழுதி கொண்டிருக்கிறேன், நான் இப்போ அதை பண்ணுறேன், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகே, இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? நான், அதாவது ஐயோட ரூல்ஸ் என்ன? ஐனா ஆம் யூஸ் பண்ணும். ஸோ ஐ ஆம் அப்படின்னு வந்துடும். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போது ரைட், ஐ ஆம் ரைட். ஆனால் நம்மளோட வேர்போட என்ன செய்யணும்? ஐஎன்ஜி செய்யணும். அப்போ எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஆம் ரைட்டிங். இதே நெக்ஸ்ட்டு ஹீ ஷீ இட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் எழுதி கொண்டிருக்கிறான். இப்போ ஹீக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஆம் இஸ் ஆரில் ஈஸ் யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி சொல்லணும்? ஹீ ஈஸ் என்ன பண்ணுறான்? அதே தான், எழுதுறது தான். ஸோ ரைட்டிங், ஹீ இஸ் ரைட்டிங். அவள் எழுதி கொண்டிருக்கிறாள், ஷீ இஸ் ரைட்டிங். ஓகேவா? நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் ரன்னிங். அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் ரன்னிங். நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வி ஆர் ரன்னிங். இதே அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஹீ இஸ் ரன்னிங். அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள், ஷீ இஸ் ரன்னிங். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதோட ரூல்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் 3. ஸோ இங்கே ஹேஸ் ஆர் ஹேவ் எப்போ யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஐ, வி, யூ, தே. ஸோ இது எல்லாத்துக்குமே ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரூல்ஸு. ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா வருது? வேர்ப் 3 வருது இங்கே நம்ம செயலில். ஸோ வேர்ப் 3னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் ரைட், ரோட், ரிட்டன். V3னுங்க இருக்கிறது எது? ரிட்டன். ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட ரூல்ஸ் என்ன? அகெயின் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் 3. ஓகே, இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? நம்ம ஆல்ரெடி பார்த்த நான் எழுதுகிறேன், அதை வச்சு இப்போ இங்கே எப்படி சொல்லலாம்னா நான் எழுதி இருக்கிறேன். இதையே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறோன்னா இந்த ஆக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் இது ப்ரெசண்ட்டோட கனெக்ட் ஆகுது. இப்போ கேட்குறப்போ என்ன சொல்கிறோம்? நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட சப்ஜெக்ட் இங்கே என்னது? நான். அப்போது ஐ வரும். ஐ ப்ளஸ் என்ன? ஹேஸ் ஆர் ஹேவில் யூஸ் பண்ணணும். ஐ, வி, யூ, தே எல்லாத்துக்குமே ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹேவ் என்ன பண்ணியிருக்கேன்? வேர்ப் 3 யூஸ் பண்ணணும். எழுதியிருக்கேன். அப்போது இங்கே V3 என்னது? ரிட்டன். ஐ ஹேவ் ரிட்டன். நாங்கள் எழுதி இருக்கிறோம். அப்போ எப்படி சொல்லணும்? வி ஹாவ் ரிட்டன், யூ ஹாவ் ரிட்டன், தே ஹாவ் ரிட்டன். நெக்ஸ்ட் ஹீ ஷீ இட்டுக்கு அவன் எழுதி இருக்கிறான். அப்போ எப்படி சொல்லணும்? ஹீ, அவனுக்கு ஹீ, எழுதி இருக்கிறான். ஹீனா இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் ஆர் ஹேவில் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹீ ஹேஸ் ரிட்டன். இதே அவள் எழுதியிருக்கிறாள், ஷீ ஹேஸ் ரிட்டன். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது ரெண்டோட காம்பினேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ரூல்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பொருந்தும்ல. ஸோ ஐ ஹேவ், யூ ஹேவ், ஹீ ஹேஸ் அந்த மாதிரி சொல்லணும் ஃபஸ்ட்டு. அதோட எக்ஸ்ட்ராவாக இங்கே பீன் சேர்க்கணும். ஐ ஹாவ் பீன், யூ ஹாவ் பீன், ஹீ ஹேஸ் பீன் அந்த மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல்ஸ் என்ன? வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. அதோட வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும். ஸோ இங்கே நம்மளோட வேர்ப் என்னென்னா ரைட்டு தான். ஸோ ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி, ரைட்டிங். ஸோ அதே தான் இதுவும். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜி வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேஸ் ஆர் ஹேவ் கண்டிப்பாக வரும். பட் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இங்கே பீன் வருது. ஓகே, ரூல்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? நான் காலையிலிருந்து எழுதி கொண்டே இருக்கிறேன். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தது தான். அதை எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ரைட்டிங். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னா நான் காலையிலிருந்து எழுதி கொண்டே இருக்கிறேன். அப்போது காலையிலே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ வரையும் நான் அதை எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ அது கண்டினியூஸ் ஆக்ஷன். ஆனால் எப்போ நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு ஒரு டைம் சொல்கிறேன்ல, காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி டைம் சொல்கிறப்போ அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ இதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? நான் அப்படின்னா இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? ஐ. அப்போது ஐ ஹாவ் வரும் நம்ம ரூல்ஸ் படி. ஐ ஹாவ் பீன். அதுக்கப்புறம் என்ன? நம்மளோட வேர்ப் என்ன? ஐ ஹாவ் பீன் ரைட். ரைட்டு கூட ஐஎன்ஜி வரும். ஸோ ஐ ஹாவ் பீன் ரைட்டிங். அது கூட இங்கே காலையிலிருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரதுனால எப்படி சொல்லணும்? அதன்னா சின்ஸ் மார்னிங் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங்.
அப்படி சொன்னாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். பட் அது எப்போ மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும்னா இந்த மாதிரி காலத்தை மென்ஷன் பண்ணுறப்ப தான். லைக் சின்ஸ் மார்னிங், சின்ஸ் ஈவினிங், இல்லைனா 2 மணி நேரமாக எழுதிட்டு இருக்கேன்னா ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் ஃபார் 2 hours. அப்போ தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை நார்மலாக நான் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ரைட்டிங், அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நாங்கள் காலையிலிருந்து எழுதி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா வி ஹாவ் பீன் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங். அப்புறம் தே ஹாவ் பீன் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங், யூ ஹாவ் பீன் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங். அவன் காலையிலிருந்து எழுதி கொண்டே இருக்கிறான். இப்போ இதை எப்படி சொல்லலாம்? நம்ம முன்னாடி கற்றுக்கிட்ட ரூல்ஸ் வச்சு சொல்லலாமா? அவன்னா ஹீ வரும், ஹீனா என்ன வரும்? ஹேஸ் ஆர் ஹேவ்ல ஹேஸ் வரும். ஹீ ஹேஸ் பீன், ஹீ ஹேஸ் பீன் என்ன பண்ணுறான்? எழுதுகிறான். ஹீ ஹேஸ் பீன் ரைட்டிங். அப்போது இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? காலையிலிருந்து. அப்போது சின்ஸ் மார்னிங், ஹீ ஹேஸ் பீன் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங். இல்லை 2 மணி நேரம் எழுதுறான்னா ஹீ ஹேஸ் பீன் ரைட்டிங் ஃபார் 2 hours. டைம் 2 மணி நேரம் இல்லை 2 நாள் அப்படி சொல்கிறோன்னா ஃபார் யூஸ் பண்ணணும். இதே வந்து காலையிலேருந்து, சாயந்தரத்துலேருந்து, இல்லை நேத்திலேருந்து அப்படிலாம் சொல்கிறோன்னா சின்ஸ் யூஸ் பண்ணணும். சின்ஸ் எஸ்டர்டே, சின்ஸ் மார்னிங், சின்ஸ் ஈவினிங் அப்படி யூஸ் பண்ணணும். ஓகே, இது வரையும் கற்றுக்கிட்டதை இப்போ ரிவைஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று தரேன், அதை வச்சு இந்த 4 டென்ஸையும் ஃபார்ம் பண்ணலாமா? நான் பேசுகிறேன். ஓகே, இப்போது இதுக்கு இந்த 4 டென்ஸையும் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும்? ஐ ஸ்பீக், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இங்கே நம்மளோட செயல் என்ன? பேசுறது. ஸோ ஐ ஸ்பீக். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ ஆம் ஸ்பீக்கிங், ஸோ ஐஎன்ஜி சேர்த்து வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹாவ் ஸ்போக்கன், ஐ ஹாவ் வரும். ஸோ ஐ ஹாவ் ஸ்போக்கன், வேர்ப் வந்து தேர்ட் ஃபார்ம் வரும். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங். ஸோ இங்கே வந்து டைம் சொல்லணும். ஃபார் 1 hour, 1 மணி நேரமாக நான் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் ஃபார் 1 hour. ஓகே, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அவள் படிக்கிறாள், அவள் படிக்கிறாள். இந்த சென்டென்ஸ்க்கு இந்த 4 டென்ஸையும் நீங்கள் ஃபார்ம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸை வச்சே நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணி பாஸ்ட் டென்ஸ்க்கும் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா, கற்றுக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதோட ரூல்ஸு ரொம்ப ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2. வேர்ப் 2னா என்ன? நம்மளோட வேர்பு ரைட், ரோட், ரிட்டனில் ரோட்டு தான் வேர்ப் 2. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2 வரும் இங்கே, அவ்வளோதான். இது ஹீ, ஷி, இட், ஐ, வி, யூ, தே எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகே, இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? நான் எழுதினேன். இப்போ நான் இந்த ஆக்ஷனை முன்னாடியே பண்ணிட்டேன், அதாவது இறந்த காலம்னு சொல்கிறதுனால நான் ஏற்கனவே எழுதிட்டேன். நான் நேத்தியே எழுதிட்டேன். ஸோ அப்போது வந்து முடிஞ்சிருச்சு அந்த ஆக்ஷன். அதனால தான் இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படி நம்ம ரூல்ஸ் படி ஃபார்ம் பண்ணலாமா சென்டென்ஸு? இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போது ஐ என்ன பண்ணேன்? எழுதினேன். நம்ம நார்மலாக ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? ஐ ரைட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வேர்ப் 2 தான் யூஸ் பண்ணணும், ஏற்கனவே முடிஞ்ச செயல்கிறதுனால. அப்போ ஐ ரோட்னு சொல்லணும், அவ்வளோதான். இதே நாங்கள் எழுதினோம்னா வி ரோட், அப்புறம் யூ வச்சு சொல்லணும்னா யூ ரோட், தே ரோட், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீ, ஷி, இட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவன் எழுதினான். அப்போ இது எப்படி சொல்லணும்? அவனுக்கு ஹீ சொல்லணும், ஹீ ரோட். ஸோ ஷீ ரோட். ஐ பிளேடு, ஹீ பிளேடு, தே பிளேடு. நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ரூல்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர். எதுக்கு வாஸ் யூஸ் பண்ணணும், எதுக்கு வேர் யூஸ் பண்ணால் ஐ, ஹீ, ஷி, இட் இது மூணுத்துக்கும் வாஸ் யூஸ் பண்ணணும். இதே வி, யூ, தே இதுக்கு வேர் யூஸ் பண்ணணும். ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ் யூஸ் பண்ணணும். இதே வி வேர், யூ வேர் அப்படி யூஸ் பண்ணணும். கண்டினியூஸ் டென்ஸ்னால் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கேயும் வேர்ப் 1 தான் வரும், வேர்ப் 2 வராது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி தான் வரும். ஸோ நம்மளோட வேர்ப் இங்கே என்ன? ரைட்டு. பட் எங்கே இங்கே டிஃப்ரென்ஸ் காட்டுறோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குனா இந்த வாஸ் ஆர் வேரில் தான். நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம முன்னாடி கற்றுக்கிட்டது எப்படி இருந்துச்சு? ஈஸ், ஆம், ஆர் இது 3 வந்துச்சு. இதே பாஸ்ட்டில் என்ன எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டுறோன்னா வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் எழுதி கொண்டிருந்தேன். இது நான் நேற்று எழுதி கொண்டிருந்தேன். இப்போ நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா தான் ப்ரெசண்ட்டு. இதே நான் நேற்று எழுதி கொண்டிருந்தேன் இது வந்து கண்டினியூஸில் நடந்த மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆனால் வந்து ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்தை தான். அதனால் இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு சொல்கிறோம். ஸோ இதோட ரூல்ஸ் படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா?
இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான். ஐனா வாஸ் யூஸ் பண்ணணுமா? சிங்குலராக இருக்கிறதுனால ஐ வாஸ் எழுதி கொண்டிருந்தேன். அப்போது ரைட் ப்ளஸ் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ ஐ வாஸ் ரைட்டிங், அவ்வளோதான். ஐ வாஸ் ரைட்டிங். வீனா வி வேர் ரைட்டிங், யூ வேர் ரைட்டிங், தே வேர் ரைட்டிங். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நாளையும். நெக்ஸ்ட்டு ஹீ ஷீட்டுக்கு பார்க்கலாமா? அவன் எழுதி கொண்டிருந்தான். இது எப்படி சொல்லலாம்? அவன்னா ஹீ வாஸ் வரும். ஹீ வாஸ் என்ன பண்ணால் எழுதிட்டு இருக்கான். ஹீ வாஸ் ரைட்டிங். இது நான் விளையாடிட்டு இருந்தேன்னா ஐ வாஸ் பிளேயிங். அவன் விளையாடி கொண்டிருந்தான். ஹீ வாஸ் பிளேயிங். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதோட ரூல்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் verb 3. verb 3னா என்ன? ரிட்டன். இது ரொம்ப சிம்பிளான டென்ஸு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கூட நம்ம ஹேஸ் ஆர் ஹேவ் அப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேடு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இங்கே ஹேட் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹேட், வி ஹேட், ஹீ ஹேட், அந்த மாதிரி ஹேட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான டென்ஸு. சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? நான் எழுதி இருந்தேன். இப்போ இது எப்படி சொல்லலாம்? ஐ சப்ஜெக்ட்டுக்கு ஐ ஹேட் வரும். ஐ ஹேட் என்ன பண்ண? எழுதி இருந்தேன். அப்போது ஐ ஹேட் ரிட்டன். ஐ ஹேட் ரிட்டன், அவ்வளோதான். இதே அவன் எழுதி இருந்தான் அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஹீ ஹேட் ரிட்டன். இதே வி யூ தே யூஸ் பண்ணணும்னா வி ஹேட் ரிட்டன், யூ ஹேட் ரிட்டன், தே ஹேட் ரிட்டன், ஷீ ஹேட் ரிட்டன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொன்னோம்? நான் எழுதி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இங்கே நான் எழுதி இருந்தேன். நான் நேற்று எழுதி இருந்தேன். இன்றைக்கி நான் அதை பண்ணல, நேற்று எழுதி இருந்தேன். அப்படி சொல்கிறப்போ ஐ ஹேட் ரிட்டன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான் நான் வந்திருந்தேன். இது நம்ம சொல்லுவோம்ல, நான் நேற்று அங்கே வந்திருந்தேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். ஓகேவா? இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் கம். கம் கேம் கம்மில் கம் தான் தேர்ட் ஃபார்ம் வேர்பில். ஸோ அதனால தான் ஐ ஹேட் கம் சொல்கிறோம். நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஐ கேம்னு சொல்லணும். இங்கே வந்து எப்படி சொல்கிறேன்? வந்து இருந்தேன்னு சொல்கிறேன். அந்த இருந்தேன்னு வரதுனால தான் ஐ ஹேட் கம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டென்ஸ் பார்க்கலாமா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ரூல்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. கண்டினியூஸ் டென்ஸ்னாலே verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ verb 1னா இங்கே நம்மளோட verb ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஓகே, கண்டினியூஸ் டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதில் என்ன வந்துச்சு? ஹேட் வந்துச்சு. ஸோ அதனால் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனால எக்ஸ்ட்ரா இங்கே என்ன வருது? பீன் வருது. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் 2 நாட்களாக எழுதி கொண்டே இருந்தேன். இப்போது நான் 2 நாட்களாக அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணுறப்பே இது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எப்போ வந்து இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக அது மாதிரி எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா இது அந்த முடிகிறத வச்சு தான். இங்கே எப்படி சொல்கிறேன்? எழுதி கொண்டே இருந்தேன். ப்ரெசென்ட்னா எழுதி கொண்டே இருக்கிறேன்னு வரும். இங்கே வந்து முடிச்சிட்டேன் அந்த வேலையை. பட் நான் சொல்கிறது வந்து அப்படி சொல்கிறேன், நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை எப்படி நம்ம சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணலான்னா, ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போது ஐ நம்ம ரூல்ஸ் படி ஹேட் பீன் வரும். ஐ ஹேட் பீன். அப்புறம் கண்டினியூஸ் டென்ஸ்க்காக verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஸோ ஐ ஹேட் பீன் ரைட்டிங். எக்ஸ்ட்ரா இங்கே என்ன இருக்குது? 2 நாட்களாக. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறப்ப தான் இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 நாட்களாகங்கிறதுனால ஃபார் 2 டேஸ்னு சொல்கிறேன். ஓகே, இதே வி யூ தேக்கு ஃபார்ம் பண்ணிடலாமா? வி ஹேட் பீன் ரைட்டிங் ஃபார் 2 days. யூ ஹேட் பீன் ரைட்டிங் ஃபார் 2 days. தே ஹேட் பீன் ரைட்டிங் ஃபார் 2 days. ஹீ ஷீட்டுக்கு எக்ஸாம்பிள், அவன் 2 நாட்களாக எழுதி கொண்டே இருந்தான். அவன்னா he had been writing for 2 days. she had been writing for 2 days. 2 நாளாக நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எப்படி சொல்லலாம்? I had been traveling for 2 days. ஓகே, ரிவிஷனுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஸ்பீக் பார்த்தோம்ல, அதே மாதிரி அதே சென்டென்ஸை வச்சு நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு இந்த 4 டென்ஸையும் ஃபார்ம் பண்ணலாமா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி சொல்லலாம்? நான் பேசினேன் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்போக். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் ஸ்பீக்கிங். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹேட் ஸ்போக்கன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் ஃபார் 1 hour.
இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான், அவள் படிக்கிறாள் சொன்னல. இப்போ இங்கே அவள் படித்தாள். இதை வச்சு இந்த 4 டென்ஸையும் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். ஸோ இங்கேயும் 4 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ கற்றுக்கலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், இதோட ரூல்ஸ் எல்லா சப்ஜெக்ட்க்கும் ஒரே ரூல்ஸ் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப் 1. வேர்ப் 1னா ரைட்டு தான், ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 மட்டும் வந்துச்சு. இதே நான் இனிமேல் தான் அதை பண்ண போகிறேன். ஸோ எதிர்காலத்தை பற்றி பேசுகிறப்போ வில் யூஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக, அவ்வளோதான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப் 1 வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் எழுதுவேன். இப்போது ஃப்யூச்சரில் தான் அதை பற்றி பேச போகிறோம். நான் நாளைக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நாளை, அதுமாதிரி நெக்ஸ்ட் வீக் எழுதுவேன், அந்த மாதிரி ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறப்போ இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போது ஐ. வேர்ப் என்ன? ரைட்டு. எக்ஸ்ட்ரா என்ன வரும்? நம்ம ரூல்ஸ் படி வில் வரும். ஸோ ஐ வில் ரைட். இதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொன்னோம்? ஐ ரைட்டு. பாஸ்ட் டென்ஸில் ஐ ரோட்டு. இங்கே சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி சொல்கிறோம்? ஐ வில் ரைட். இனிமே தான் நான் எழுதுவேன். ஸோ நான் எழுதுவேன். இதே நாங்கள் எழுதுவோம்னா வி வில் ரைட், யூ வில் ரைட், தே வில் ரைட். அவன் எழுதுவான் அப்படின்னா ஹீ வில் ரைட், ஷீ வில் ரைட். ஓகே, நாளைக்கு நான் விளையாடுவேன். ஐ வில் ப்ளே டுமாரோ. ஸோ ஐ வில் ப்ளே, ஹீ வில் ப்ளே, வி வில் ப்ளே. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ரூல்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல்ஸ் என்ன? வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஸோ வேர்ப் 1னா ரைட்டு, ஃப்யூச்சர்னா வில் வரும். ஸோ கண்டிப்பாக அப்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால வில் பி ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி, இதுதான் இதோட ரூல்ஸ். இதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? நான் எழுதி கொண்டிருப்பேன். இந்நேரம் நாளைக்கு நான் எழுதி கொண்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறப்போ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்க மாதிரி பேசுகிறோமா? ஸோ அது அப்போ தான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ரூல்ஸை வச்சு இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போது ஐ வில் பி, ஐ வில் பி. ஓகே, என்ன பண்ணுவேன்? எழுதி கொண்டிருப்பேன். அப்போ ஐ வில் பி ரைட்டிங், ஐ வில் பி ரைட்டிங். வி வில் பி ரைட்டிங், யூ வில் பி ரைட்டிங், தே வில் பி ரைட்டிங். ஹீ ஷீட்டுக்கு அவன் எழுதி கொண்டிருப்பான். ஹீ வில் பி ரைட்டிங், ஷீ வில் பி ரைட்டிங். இதே நாளை நான் வந்து கொண்டிருப்பேன், அது எப்படி சொல்லணும்? ஐ வில் பி கம்மிங் டுமாரோ. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதோட ரூல்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3. வேர்ப் 3னா ரிட்டன் யூஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஹேஸ் ஆர் ஹேவ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஸோ அதனால் இங்கே வந்து ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சருங்கிறதுனால வில் வரும், அவ்வளோதான். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3 வரும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமன் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் எழுதி இருப்பேன். ஸோ இது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? ஐ வில் ஹாவ். ஸோ ஐ வில் ஹாவ் வேர்ப் 3 சொல்லணும். அப்போ ரிட்டன். ஐ வில் ஹாவ் ரிட்டன், வி வில் ஹாவ் ரிட்டன், யூ வில் ஹாவ் ரிட்டன், தே வில் ஹாவ் ரிட்டன். ஸோ நாளையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு அவன் எழுதி இருப்பான். அப்போது ஹீ வில் ஹாவ் ரிட்டன். டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ரூல்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஃப்யூச்சர்னா வில் வரும். ஸோ வில், பர்ஃபெக்ட்னா ஹேவ் வரும். ஸோ வில் ஹேவ், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ். கண்டினியூஸ் டென்ஸ்னால் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஸோ ரைட் வரும். ஸோ ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால இங்கே வில் ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லணும். வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. நம்மளோட ரூல்ஸ் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? நான் 2 நாட்களாக எழுதி கொண்டே இருப்பேன். இது எழுதி கொண்டே இருக்கிறேன்னா ப்ரெசண்ட்டு, எழுதி கொண்டே இருந்தேன்னா பாஸ்ட்டு. இதே ஃப்யூச்சர் எப்படி சொல்கிறோம்? எழுதி கொண்டே இருப்பேன். ஓகே, இப்போ ரூல்ஸை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங். எவ்வளோ நாளாக? 2 நாளாக. ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் ஃபார் 2 days. வி வில் ஹாவ் பீன் ரைட்டிங் ஃபார் 2 days. தே வில் ஹாவ் பீன் ரைட்டிங் ஃபார் 2 days. யூ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் ஃபார் 2 days. இது ஹீ ஷீட்டுக்கு அவன் 3 நாட்களாக எழுதி கொண்டே இருப்பான். ஹீ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் ஃபார்
3 days இங்கே. ஓகே, இப்போ ரிவிஷன் டைம். நம்ம ஆல்ரெடி பார்த்த சென்டென்ஸ் தான். நான் பேசுகிறேன், நான் பேசினேன் பார்த்தோம்ல. இப்போ நான் பேசுவேன், ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இது எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாமா? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஐ வில் ஸ்பீக். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ வில் பி ஸ்பீக்கிங். ஸோ கண்டினியூஸ் டென்ஸில் ஐ வில் பி ஸ்பீக்கிங்னு வரும். இதே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன், வில் ஹாவ் வரும். ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஐ வில் ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் அவள் படிப்பாள். அவள் படிப்பாள். இது ஃப்யூச்சர் டென்ஸ் தான். ஸோ இதை வச்சு இந்த 4 ஃப்யூச்சர் டென்ஸையும் ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, எல்லா டென்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரை எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். தேங்க்யூ.